Praise Lord, welcome to this video. ஏன் நாம் ஏன் நான் ரட்சிக்கப்படணும் அல்லது சபையில் இருக்கணும், அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும், கர்த்தருடைய கரத்தில் நம்ம காணப்படணும், ஊழியத்தை செய்யணும் அப்படின்னு ஏன் நான் சொல்கிறேன். ஏன் எல்லாரையும் ஆத்மாவாக தான் பார்க்கணும். இது ரொம்ப முக்கியமான காரியங்கள். இது ஒவ்வொரு விசுவாசியும் இதை தெரிந்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. அப்படின்னு ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா என்னுடைய தாத்தா குடும்பத்தை பார்த்திங்கன்னா அதில் 16 பிள்ளைகளும் 16 குடும்பங்களும் இருந்தது. ஸோ எங்கள் அம்மா விசுவாசியாக இருந்தாங்க. கிச்சன் வேலை மொத்தம் பார்ப்பாங்க, டீச்சராக இருந்தாங்க, எங்களையும் கவனிப்பாங்க. ஒரு 100 ரூபாய் சம்பளம்னா வீட்டு நிர்வாகத்துக்காக 90 ரூபாய் பெரியவங்க கிட்ட கொடுத்துட்டு 10 ரூபாய் தான் அவங்க சொந்த செலவுக்கு எடுத்துக்கொள்ள முடியும். ஸோ இந்த மாதிரிலாம் இருந்தது. சம்மர் வெக்கேஷனுக்கு மட்டும் அம்மா தன்னுடைய அண்ணன் வீட்டுக்கு அதுமாரி அவங்க அம்மா எல்லாம் இருந்தாங்க, அங்கே நாங்கள் போவோம். அப்போ தான் அவங்களுக்கு ஏதோ இயர்லி ஒன்ஸ் அவங்களுக்கு ரெஸ்ட்டு அவங்களுக்கு கிடைக்கும். மற்றபடி அவங்க தொடர்ந்தேச்சியாக வேலைகளை செய்யறத பார்க்கலாம். இது போல் நான் திருமணமாகி போன வீட்டில் 5 பேர் இருந்தாங்க. இப்படி மற்ற மற்ற நிறைய ஃபேமிலிஸை நான் பார்த்துருக்கேன். அவங்கவுங்க எப்படி ஃபேமிலியை சில பேர் சக்ஸஸாக நடத்துகிறதையும் பார்த்தேன், சில பேர் ஃபெயிலியூராக நடத்துகிறதையும் பார்த்தேன். ஜென்ட்ஸ் எப்படி சக்ஸஸாக நடத்துகிறாங்க இல்லை ஃபெயிலியூராக நடத்துகிறாங்க, இல்லை லேடிஸ் எப்படி சக்ஸஸாக இருக்காங்க இல்லை ஃபெயிலியூராக இருக்காங்க, அதுக்கு என்னெல்லாம் காரணம் அப்படியெல்லாம் நான் பெரிய இது வச்சுருக்கேன் லிஸ்ட்டு. அதுபோல் நான் 5 பேர் இருக்கக்கூடிய ஃபேமிலியில் நான் வாழ்க்கப்பட்டு இருந்தேன். ஸோ பிஃபோர் மேரேஜாக அவங்க எனக்கு நல்லா பழக்கமாக இருந்தாங்க, ஏன்னா அவங்க சொந்தக்காரங்க தான். அதில் என்னுடைய மாமியார் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு பார்ன் அகெயின் விசுவாசி. ஆனால் அவங்கள யாரும் அவங்களுக்கு அந்த ஆவிக்குரிய ஆகாரத்தை தந்து அவங்க வளர்க்கலை அவங்கள. அதனால் குடும்ப பிரச்சனைகளின் நிமித்தம் அவங்க மன ரீதியாகவும் மற்ற ஹெல்த் ரீதியாகவும் பாதிக்கப்பட்டு இருந்தாங்க. ஆனால் கர்த்தர் அவங்களோட இருந்ததை நான் பார்த்தேன். ஸோ அது பெரிய விஷயம் இல்லையா? ஸோ அவங்க இந்த பார்ன் அகெயின் அந்த இதை வச்சு அவங்க அவங்களும் ஒரு டீச்சராக இருந்து ரிட்டையர் ஆனாங்க. கர்த்தர் அவங்கள குறித்தும் கரிசனையாக இருக்காருன்றத நான் அங்கே பார்த்தேன். ஸோ இப்போ நான் அங்கே இருந்த காலங்களில் நான் சபையில் சேர்ந்து பல காரியங்களை நான் கற்றுக்கொண்டேன். அதாவது எனக்கு நிறைய ஆவிக்குரிய ஆகாரங்கள் கிடைச்சது. கடைசியில் நான் அந்த 5 வருடங்கள் முடியும் போது அதான் என்னை ஒரு கார்னர் ஸ்டோன் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. சபைக்கு ஒரு மூளைக்கல்லாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு நான் வளர்ந்துட்டேன். ஸோ முதல்ல வளராத நிலைமைகளையும் இந்த வீட்டார் பார்த்துருக்காங்க, வளர்ந்த நிலைமைகளையும் அவங்க பார்த்துருக்காங்க. இப்போ நான் ஆண்டவருடைய பிள்ளையா இல்லை அப்படின்னா இப்போ அவங்களுக்கு 3 பாய்ஸ் இருக்காங்க, 2 கேர்ள்ஸு 2 டாட்டர்ஸு இருக்காங்க இல்லையா? ஸோ 3 பாய்ஸ்க்கு கல்யாணம் முடிஞ்சு மருமகள்ங்க வேற இருக்காங்க. இவங்க ஒருத்தரோட ஒருத்தர் பேசுறது அதெல்லாம் பல பிரச்சனைகளுக்கு வழிவகுக்க முடியும். ஸோ அன்லெஸ் வி ஆர் ப்ரேயர்ஃபுல் நம்ம தோல்வி அடைய நேரிடும். உதாரணத்துக்கு ஒருத்தர் கார் வாங்கிட்டாங்க அப்படின்னா மற்றவங்கெல்லாம் அதை வச்சு இப்போ பொறாமப்படுறாங்க அப்படின்னு பேசுவாங்க. அப்படிதான் பேசுவாங்க. இவனுடைய ஒய்ஃப் அதிகமாக படிச்சிருக்கா அப்படின்னு மற்றவங்கெல்லாம் பொறாமப்படுறாங்க, அல்லது அவனுடைய ஒய்ஃப் அழகாக இருக்கா எல்லாரையும் விடான்னு சொல்லிட்டு இவதான் பேசுவாங்க. ஏன்னா அவங்க குழந்தைகள்.
அதை தான் வந்து எங்கள் சபையில் சொல்லி கொடுத்தாங்க. நீங்கள் வந்து யூ ஆர் ஃபேஸிங் சில்ட்ரன். அவங்க தான் அவங்க பேசுகிறத எல்லாத்தையும் நீங்கள் வந்து கவனம் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவித்தில் நீங்கள் விழுந்து போகிறதா இருக்கும். உதாரணத்துக்கு சொல்கிறாங்கன்னு வைங்க, நான் இந்த மாதிரி நாங்கள் எங்களுடைய வீட்டில் பெரிய பார்ட்டி வச்சோம். அதில் இந்த குமுதத்தில் வர 6 வித்தியாசங்கள் அதை நிறைய கலெக்ட் பண்ணி அதை வந்த லேடிஸ்கிட்ட கொடுத்து இதில் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு கேமாக நாங்கள் வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னு ஒரு கேர்ள் அதுமாரி என்கிட்ட சொல்லிட்டு இருந்தது. நான் வந்து ஏதோ நான் எதிர்நோக்கி கொண்டிருந்த பிரச்சனைகள் பெருசாக இருந்ததுனால நான் அதை அலட்சியம் பண்ணி நான் போயிட்டேன். அவங்க சொன்னதுக்கு நான் பதில் சொல்லலை. ஆனால் அவங்க பேசினது வந்து நம்மளை விட அவள் அதிகமாக படிச்சிருக்கான்ட்டு பெருமையாக போகிறா அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. அது போல் ஏதோ அது மாதிரி அவங்கவுங்களுடைய நிலைமையில தான் அவங்க ஜட்ஜ் பண்ணுவாங்க. அதையும் எங்கள் பாஸ்டர்ஸ் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்க எந்த இதுலேருந்து வளர்ந்து வந்திருக்காங்கன்றத வச்சு தான் அவங்களால சிந்திக்க முடியும். இது எவ்வளோ பெரிய ட்ரூத் பாருங்கள். அவங்க நிலைமையில தான் அவங்களால சிந்திக்க முடியுமே தவிர. ஸோ அது போல் சபையிலையும் அது மாதிரிலாம் பிரச்சனைகள் வரலாம். ஸோ அவங்கவுங்களுடைய சிந்தனா சக்திக்கு ஏற்றாம தான் அவங்களால சிந்திக்க முடியும் அப்படின்ட்டு எனக்கு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அது போல் இப்போல் ஆவிக்குரிய காரியங்கள் நம்ம வளரலன்னா இதுமாரி உலக பிரச்சனைகள், மண்ணான மனுஷர்கள் அவங்க கொடுக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து நம்மளை வியாதிப்படவோ இல்லை சாகடிக்கவோ மனநோயால் கஷ்டப்படவோ பண்ண வைக்க முடியும். அன்லெஸ் வி ஆர் ப்ரேயர்ஃபுல். ஸோ இதை நான் ஷேர் பண்ணேன்.